disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே guys, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிகம் சீட் லெவல் ஸ்கில் தீஃப் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் ஹீரோ எங்கே முடிச்சானா, இதுக்கு மேலே வால் ஆட்டினேன் ஒட்டை நறுக்கிடுவேன் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த அனெக்ஸ் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் கீழே விழுந்துட்டான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஸ்கில்லை தீஃப் பண்ண போகும்போது அப்போது நம்ம ஹீரோனால் நிற்க முடியல. டேமேஜ் இப்போதான் இது நடக்கணுமா அப்படின்னு ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஆக்சுவலாக அவனோட ஸ்கில்லை ஸ்டீல் பண்ண நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. என்னோட மொத்த எனர்ஜியும் அந்த அந்த கடைசி ஸ்ட்ரைக்கில் கொடுத்தனால என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னால் பேச கூட முடியல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து அப்படியே மயக்கமாகி விழுகிற மாதிரி இருக்கா. அப்போ பியங்கா வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காஸ் அப்படின்னு பியங்கா சொல்கிறாங்களா. பியங்காவா நீ என்ன இங்கே வந்துட்ட அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி பார்க்கும்போது பியங்கா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை இறுக்கி பிடிச்சானே ஏற்கனவே வலிக்குவே அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ, நீ அவனை அப்படியே பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஐ மீன் நான் செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நீ வேற என் கையில் கொடுக்குறியா, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து டாஃபலைன் சொல்லும்போது சரி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது டாஃபலைன் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஹீரோவை. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு நம்ப முடியல, அவன் எப்படி அனெக்ஸை டிஃபீட் பண்ணா, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் எப்படி டிஃபீட் பண்ணா, நோ வே அந்த வகீம் ஃபேமிலி இருக்க அந்த யூஸ்லெஸ் யங்கஸ்ட் சன்னா வந்து டிஃபீட் பண்ணான், வாய்ப்பு இல்லை, இவன் வந்து சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு ரூமர்ஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டாஃபலைன் ஆஹா அதுக்குள்ளே ரூமர்ஸ் வந்து ஏற்கனவே இப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு டாஃபலைன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி என்னை விட்டுருங்கப்பா நான் தூங்குறேன் அப்படின்னு இருக்கானா. இவன் வந்து போல்டாக பண்ணானா இல்லை வந்து என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் இவன் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக இவன் ஃபேமஸ் ஆகிருப்பான் அப்படின்னு டாஃபலைன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவனோட எக்ஸ்ப்ரெஷன், அதாவது அந்த அனெக்ஸோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது எனக்கு ஏதோ பாதர் ஆகுது அப்படின்னு வந்து டாஃபலைன் நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி அது ஏதோ ஒரு பேட் ஃபீலிங்காக இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருப்பான் அதுக்கு அப்படின்னு நம்ம டாஃபலைன் நினச்சிக்கிட்டு இருக்கானா. அப்போது அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது டேய் பையா செத்து போயிடாதரா, செத்து போனான்னா என்னோட ரிசர்ச்சுக்கு யார் உதவி பண்ணுவா, சாகமா வா அப்படின்னு சொல்லி டாஃபலைன் வந்து ஹீரோவை உப்பு மூட்டை தூக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து எக்கச்சக்கமான மரக்கிளையை வந்து யாரோ ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அப்போது அந்த இடத்த விட்டு, அதாவது அந்த ஸ்டார் ஸ்டான்ச்சரியை விட்டு வந்து 1 வாரம் ஆச்சுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் நான் எதிர்பார்க்கல, நான் கடைசி நிமிஷம் அளவு அவங்க கூட சண்டை போடணுன்னு, எப்படியோ அவனை வந்து ஒரு ஒஸ்ட்டு கேஸுக்கு கொண்டு போயிட்டான் அந்த அனெக்ஸை, அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ எப்படி இங்கே வந்தான்னு. அதாவது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டானா அந்த வண்டியில் வந்து நம்ம ஹீரோ அன்கான்சியஸாக வந்து பியாங்காவோட மடியில் படுத்துக்கிட்டே வந்திருப்பான், அதை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எப்படி வந்தான்னு. நான் மட்டும் கொஞ்சோண்டு முழிச்சிருந்தா போதும், அவன் ஸ்கில்லை எப்படியாச்சும் திருடி இருப்பேன், கைக்கு வந்தது அப்படியே போயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து வெறுப்பாயிட்டு இருக்கான். ஆனால் இப்போ எனக்கு வந்து என் மனசில் ஒரு 2 ஐடியா இருக்குது, அந்த ஸ்கில் தீஃபோட எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு. ஒன்று, நம்ம அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணால் யூஸராக அது ஓப்பன் ஆகும். இன்னொன்று அந்த யூஸர் டார்கெட் இருக்காங்க, அதாவது அந்த எபிலிட்டி வச்சுருக்கிறவனுக்கு வந்து அவனோட எபிலிட்டியே வந்து டவுட் வரணும், இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி என்கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு அவனை அந்த ஸ்டேஜுக்கு தள்ளி விடணும். அதை தான் நான் அனெக்ஸ்ட்டை பண்ணேன். ஆனால் அது கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா அவனோட ஆப்பரண்ட் வந்து ஒரு கர்ஸ், அதாவது அவன் என்ன நினச்சானா என்னை ஈஸியாக டிஃபீட் பண்ணுவேன்னு நினச்சான். ஆனால் அவன் எதிர்பார்க்கல, எப்போ வந்து நான் அவனோட ஜெயிண்ட்டை, அதாவது அந்த உட்டன் ஜெயிண்ட்டை வந்து அப்போயே அவன் மனசில் ஒரு டவுட் வந்துருக்கும், எப்படி ஒரு மாதிரி எப்படி ஒரு ஃபெயிலியர் வந்து என்னை டிஃபீட் பண்ணான் எப்படி அப்படின்னு அவனோட ஸ்கில்லையே அவனுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் ஈஸியாக ஸ்கில் பண்ண முடியும், ஆனால் என்னால் முடியல. இருந்தாலும் அதுக்கு நேரம் இருக்குது. அவன் வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில்லை நான் எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த அகாடமி வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த டைமில் எல்லா ஜீனியஸும் அங்கே வருவாங்க. அப்போது அந்த டைமுக்குள்ளே நான் வந்து ஃபுல்லாக
எல்லா நாளும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு அந்த ட்ரைனிங் ஆளை விட்டு வெளியே வரான். அந்த சைடு பார்த்தா ஆராய்டு வந்து நின்றுக்கிட்டு எங்லார் அப்படின்னு கூப்பிட்றான். சொல்லுங்க ஆராய்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, உங்கள் பிரதர் ப்ரூக்லின் வந்து இந்த ப்ளூ பைன் ஹாலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் பேஷண்ட்டை விட்டுருப்பான் போல, அவன் எப்படியே வந்துட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நார்மலாக இது நடக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் ஏற்கனவே அவங்களோட மெசேஜை 2 தடவை ரெஃப்யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால தான் வந்திருப்பார் போல் அப்படின்னு வந்து ஆராய்ச்சி சொல்கிறாங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, சரி அவனை உள்ளே விடு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேஷலாக டயர்டாகி படுத்துட்டு சொல்லிகிட்டு இருக்கானா. ஓகே மைலாட், நான் போய் அவனை உள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து ஆராய்ச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பியங்கா கையில் ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தாங்க காஸ் கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு வந்து பியங்கா சொல்கிறாங்களா. ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் பியங்கா அந்த தண்ணியை கொடுக்காம அப்படியே வந்து குறுக்குன்னு பார்க்கும்போது, என்னாச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, உன் உடம்பு ரொம்ப நாறுது அப்படின்னு பியங்கா சொல்லும்போது, நாறுதா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சட்டையை மோந்து பார்க்குறான். ஒருவேளை இது காரணம் அந்த ஆராவை யூஸ் பண்ணனாலையோ, அந்த ஆரா யூஸ் பண்ணும்போது இந்த பேட் எனர்ஜி அதெல்லாம் வந்து வெளியே வந்து வரும், அந்த ஸ்மெல் போல். அப்போது அந்த ஸ்மெல் தான் என் உடம்புல அடிக்குது போலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பியங்கா, நீங்கள் வேணா ப்ரூக்லினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்துட்டு உடனே போயிடுவான், அதுக்கெலாம் நீ வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஃபியான்சி ஆர்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ ஷாக்காகி கேட்கும்போது, நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். அந்த கருப்பு கலர் பெங்குயின் தான் வந்து நம்ம ஹீரோ, அந்த ஒயிட் கலர் வந்து பியங்கா. என்ன பியங்கா ரொம்ப போல்ட் ஆகிட்டியோ அப்படின்னு வந்து நம்ம பியங்காவோட பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்குறோம். அப்போ பியங்கா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காளா. எதுக்கு இப்போ இங்கேருந்து ஓடி போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து வெக்கத்தில் கத்துறானா. இருந்தாலும் இவன் சம்டைம் இந்த மாதிரி ஸ்டப்பனாக இருக்கிறனால தான் அது அவளோட ஸ்ட்ரென்த்தாக மாறுது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பியங்கா வந்து ஹீரோவை திரும்பி பார்க்கலாம்ல, எதுக்கு ஓடி போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரிகாஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னை வந்து கோல்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அதாவது ஒரு இறக்க இல்லாத கண்ணில் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது பின்னாடி ஆத்தரோட உருவம் வருது. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறான்னா, கஸ் நீ என்ன அதுக்குள்ளே இவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டியா, நீ இப்படி இருந்தால் எப்படி இந்த வேர்ல்டு டிஸ்ட்ராக்ஷனை வந்து உன்னால் தடுக்க முடியும், இந்த மாதிரி ஆக்ட் பண்ண உன்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தரோட உருவம் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆத்தர், உண்மையை ஒத்துக்கணும்னாலும் இது கஷ்டம், இருந்தாலும் நீ ஒரு நல்ல ஒரு ரியல் ஹீரோவாக தான் இருந்த. ஏன்னா மற்றவங்க வந்து பணம் புகழ் அப்படி போகும்போது நீ வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு இருந்த. ஆனால் இப்போ ஆத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ பியங்கா வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது. ஓ ஃபியான்சியோட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க போல அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த ப்ரூக்லின். ஏத்தமா தான் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் ப்ரூக்லின் வஹீம், 3rd சன் ஆஃப் வஹீம் ஃபேமிலியோட சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷனை பார்த்தா இன்னொன்று ப்ரூக்லின் போட்டிருக்கு, இன்னொரு வந்து வேற கின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம எதாவது சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இல்லைனா நான் ப்ரூக்லின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்கு கொஞ்சம் நேரம் பிரேக் வேணும்டா, நீ சும்மா வந்துட்டு இங்கே கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. என்ன ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ப்ரூக்லினுக்கு டவுட்டு. இவன் ஆக்சுவலாக என் கண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுவானே, ஆனால் இப்போ இவன் எப்படி என்னோட கண்ணை ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா போன லைஃப்பில் நம்ம ஹீரோ வந்து இப்படி யாரையும் பார்க்க மாட்டான், ரொம்ப பயப்படுவான். அந்த மாதிரி இல்லாமல் ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு ப்ரூக்லினுக்கு ஒரு டவுட்டு. ஒருவேளை ரூமர்ஸில் இருக்கிறது உண்மையாக இருக்குமோ, இவன் வந்து அனெக்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு அவன் ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி இவ்வளோ பிஸியான டைமில் என்னை வந்து அதுவும் இந்த ப்ளூ பாயிண்ட் ஹாலில் வந்து மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கே, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறானா. பிஸியா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் கேட்குறானா. ஆமாம், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ஆன்லைன் அகாடமி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமில் வச்சு தான் உள்ளே எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போது நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேணான்னா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேஷுவலாக சொல்கிறானா. இவன் இப்போ என்னை மார்க் தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அப்படின்னு ப்ரூக்லினுக்கு வந்து அப்படியே கடுப்பாக ஆரம்பிக்குது. ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பையர் இந்த வகீம் ஃபேமிலியை பார்த்தா பயப்படுவாங்க, ஏன் அவங்க கூட ஐ கான்டாக்டுக்கு பயப்படுவாங்க. அது போக நான் ஒரு பியூர் வகீம் பிளட்டில் சேர்ந்தவன், என்னையே இவன் இப்படி பேசுகிறானா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற, என்னைய மாதிரி ஒருத்தன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படித்தாகணுமா, நீ பேசுகிறது கொஞ்சம் அரகண்டாக இல்லை,
ஏதோ அந்த அலெக்ஸை பீட் பண்ணிட்டு வந்தா உனக்கு இந்த அரகண்ட் வந்துருச்சா? என்ன நீ ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ப்ரூக்லின் கடுப்பாய் பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்ன ஏதாச்சும் ஒரு காமனரா? நீ இவ்வளோ வரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எப்போ நீ இப்படிலாம் வரி பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு வந்து ப்ரூக்லின் கேட்குறானா? ஓ அப்படியா, அவனை இமேஜினேஷனில் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல அப்படின்னு வந்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கானா? சரி, எதுக்காக என் டோன் இப்படி மாறுது? சரி, நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு ஆர்டரை டெலிவர் பண்ணதான் அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்கிறானா? ஆர்டரா? என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து அந்த கர்லிக் மவுண்டனுக்கு என் கூட வரணும், நாங்களாம் கர்லிக் மவுண்டனுக்கு போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறானா ப்ரூக்லின்னு. என்னது என்னது அந்த மாதிரி மிஷின்னா 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க தானே போவாங்க? அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கானா? கவலைப்படாத, நான் அங்கே கண்டிப்பாக வருவேன், நான் உன் கார்டியனாக அங்கே தான் இருப்பேன். அதனால என்னோட குட்டி தம்பி அந்த அலெக்ஸே தோக்கடிச்சிருக்கான், இதை பார்த்து பயப்படுவானா என்ன அப்படின்னு வந்து நம்மளோட ஹீரோ மார்க் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லை. சரி நான் வரேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் என்னோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறான்ல, அப்போ நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னதான் என்னோட மொத்த வாழ்க்கை அந்த எரஷனோட சண்டை போட்டானோ, ஏன் இது வந்து அந்த ப்ரூக்லினோட ட்ராப்பாக இருந்தானோ, நான் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு வழி தெரியும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது கஸ் நீங்கள் வந்து போயே ஆகணுமா அப்படின்னு வந்து பியங்கா கேட்கும்போது, நான் போய் தான் ஆகணும், அங்கே வந்து ஒரு எரஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் நீ என்னை அங்கே ஃபாலோ பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு பியங்கா சொல்கிறாங்களா? லாஜிக்கலாக பேசும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு 13 வயசு உள்ள பையன் வந்து இந்த மாதிரி எரோஷன் ஈவெண்ட்டை யாராச்சும் அட்டன் பண்ண விடுவாங்களா? இதை பார்க்க என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு பியங்கா சொல்கிறாங்களா? இதை வந்து கேட்ட ப்ரூக்லினுக்கு ரொம்ப கடுப்பு. என்னை இவன் மார்க் பண்ணுறாளா அப்படின்னு. ஏன்னா நம்ம ப்ரூக்லின் தானே சொல்லியிருப்பாங்க, நம்ம ப்ரூக்லினை பற்றி அப்படியே டைரெக்டாக உனக்கு வந்து அறிவு இல்லையாடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பியங்கா. நீ பேசுறியா? நீ தானே அந்த ஸ்னோகேலு, அந்த சவிக்கப்பட்ட ஸ்னோகேலு அப்படி வந்து ப்ரூக்லின் வந்து கத்திக்கிட்டு வரும்போது, ஏய் என்ன பண்ணுற? அது என்னோட ஃபியான்சே, இவ்வளோ தைரியம் தான் உன்னோட கைண்ட் பிரதரோட ஃபியான்சே, அதாவது 12 வயசு உள்ள ஃபியான்சே பேசுறது வந்து சீரியஸாக எடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முட்டு கொடுக்குறானா? அது போக நீ இதை சீரியஸாக எடுக்க மாட்டேன்னு நினைக்கிற அப்போ நம்ம ஹீரோட டோன் மாறுதா? அப்போ ஹீரோ குறுன்னு பார்க்குறான் கோவத்தில். இவங்கிட்ட ப்ரூக்லினுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்லின் அந்த இடத்த விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். பியங்கா நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் தான் எதுவும் பண்ணவே இல்லையே அப்படின்னு பியங்கா சொல்லும்போது, சம்டைம்ஸ் நீ நல்லது பண்ணுறது உனக்கே தெரியாது, அது பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதுக்காக நீ என் தலையை பிடிச்சி தடவை வேணாமே அப்படின்னு பியங்கா சொல்கிறாங்களா? சரி அப்போ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு அந்த மிஷினை முடிக்கிறேன் அப்போ நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிக்கிறதோடு இந்த சாப்டர் முடியுது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து சாப்டர்லாம் பார்த்துருப்பீங்க, 10 சாப்டர் முடிஞ்சிச்சு. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹீரோட பேட்லாக், அதாவது அந்த ஹீரோட எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா அது 2 விதமாக பிரிக்கும். ஒன்று வந்து ஹீரோ ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணானா அந்த எபிலிட்டி அவனால் வந்து அவனுக்கு எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா இன்னொருத்தவங்களோட அந்த எபிலிட்டியை வந்து அவங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஆத்தர் பார்த்தா அவனோட எபிலிட்டியை வெறுத்தான்ல, அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ரெகாஷன் ஸ்பெல்லை வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அது வந்து அந்த அனெக்ஸ்ட்டை ட்ரை பண்ணிட்டான். அதே மாதிரி அனெக்ஸும் அதே மாதிரி புரோக்கன் ஆகிட்டான். ஏன்னா வந்து இந்த மாதிரி கர்ஸ் தான் இருக்கிற ரொம்ப வந்து ஒரு அடியில் இருக்கிற ஒரு சோல்ஜர் மாதிரி வச்சுக்கோங்க. அவன் வந்து எப்படி என்ன அடிப்பான், எப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லையா, நான் அவனோட ஹையஸ்ட்டில் இருப்பேன், அவன் எப்படி என்ன அடித்தான், அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் தலகணத்தில். அப்புறம் வந்து அனெக்ஸ் எந்த மாதிரி நினச்சானா, இந்த லூசரை கூட என்னால் அடிக்க முடியலன்னா இந்த ஸ்கில்லு எதுக்கு எனக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட் வந்துடுச்சு. அந்த மாதிரி தாட் வரும்போது அந்த பேட்லாக், அதாவது அந்த லாக் வந்து சிஸ்டம் வந்து உடஞ்சிரும். இது மூலமாக நம்ம ஹீரோலாம் அந்த எபிலிட்டியை ஸ்டீல் பண்ண முடியும். பட் என்ன ஆச்சு, அந்த டைம் நம்ம ஹீரோ அந்த ஸ்விங் பண்ணும்போதே அதெல்லாம் மொத்த எனர்ஜி கேதர் பண்ணி கொடுத்தனால அவனுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல அவன் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டான். இல்லைனா அவன் வந்து அந்த ஸ்கில்லை ஆட்டையை போட்டிருப்பான். இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது போக இந்த ப்ரூக்லின் இருப்பான்ல, இந்த மாதிரி அகாடமியில் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து இவங்க, அதாவது இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க, ஒர்க்கிங் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இடையில கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் வருது. ஒரு இதில் என்னென்னா நம்ம ஹீரோஸ் தான் வந்து மெயின் பிளட் குரூப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இல்லைன்னா இவங்க ப்ரூக்லின் தான் வந்து மெயின் பிளட் குரூப்புன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னே தெரில. இவங்க ட்ரான்ஸ்லேஷனை ஒழுக்கம்னு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அது போக இதே மாதிரி 3 விதமான சாப்டர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. 3 விதமான சாப்டர் மீன்ஸ்
அதாவது இங்கிலீஷ்லேயே 3 டைப்பாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா, நான் 3த்தையும் ரீட் பண்ணி பார்த்தா 3மே 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுது. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கடுத்து என்ன சொல்ல வரோம், அதுக்கடுத்து எனக்கு ஒரு வாரம் எக்ஸாம் இருக்குது. நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பாய் கைஸ். வேறு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. அது போக அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா நீட்டாக கொடுக்க பார்க்குறேன். இந்த சாப்டரில் ஒரு வேளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து இது முன்னாடி வந்து ஃபோனில் வந்து கொஞ்சம் எரர் வந்து அது வந்து இது வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து எல்லாமே நல்லா வந்துடும். ஸோ பை கைஸ். ஒரு வேளை இன்னும் எனக்கு ஒன்று போல் என்னென்னா, மேபி நம்ம ஒரு சாப்டராக போகிறதுக்கு பதிலாக ஒரு 3 நாளைக்கு கேப் எடுத்து ஒரு 5 சாப்டராக போட்டுடலாமான்னு ஒரு தாட் வருது. இதை பற்றி என்ன சொல்லுங்கள். ஏன்னா வந்து அப்போ கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும். இல்லைனா வந்து ரொம்ப குவாலிட்டி அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் குவாலிட்டி நல்லா வேணும். அது போக மைக் வாங்குற பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ்கிட்ட கேட்க சொல்லியிருக்கீங்க. அது கேட்டேன். அது போக உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன். அது போக எனக்கு பிடிச்ச எப்படி சொல்ல ஒரு ஓல்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து இந்த ஒரு மான்வா போட சொல்கிறாரு. அது போடுறதுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மான்வா நான் எப்படியாச்சும் போட்டாவேன். அது என்ன மான்வானா அந்த 1000 இயர்ஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரம் 1000 இயர்ஸ்ன்னு இருக்குல்ல, அது கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ நீங்கள் இத்தனை நாள் கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அதை போட்டாவேன். ஆல்ரெடி நான் அதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்து இடையில ஸ்டோரேஜு அது போக ப்ராப்ளம் வந்தனால அது ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் செய்வேன். இத்தனை நாள் நீங்கள் வந்து விடாமல் கமெண்ட் பண்ணீங்களா, அதுக்காகவே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க, நான் கேட்டுட்டேன்னு. ஸோ அவ்வளோதான். பை கைஸ்.